Watch full episodes on Jio Hotstar. நான் ஸ்கேட் பண்ணணும். யாரும் குறுக்க வராதீங்க. மோட்டோ ஸ்கேட் பண்றேன். அட, நான் இப்போ எங்க வந்திருக்கேன்? இந்த லேக் அடியில இவ்ளோ டைமண்ட்ஸா? இந்த விஷயத்தை நாம உடனே அந்த பத்துலுக்கிட்ட சொல்லி ஆகணுமே. பத்துலு, இந்த லேக் அடியில ஏகப்பட்ட டைமண்ட்ஸ் இருக்கு. நீ உடனே வா. இது வரைக்கும் நீங்க யாருமே இத கவனிக்கவே இல்ல. பட் நான் அப்படி இல்ல கவனிச்சுட்டேன். டேய் மோட்டோ, நீங்க தானே தூங்கிக்கிட்டு இருந்த? அதுக்குள்ள எப்படி அங்க லேக் கிட்ட போன நீ? டேய் பத்துலு, இப்ப நான் எல்லா டைமண்ட்ஸையும் எடுக்க போறேன். நாம இப்ப கோடீஸ்வரங்களா மாற போறோம் பத்துலு. இப்ப புதுசா என்ன பிரச்சனையை கொண்டு வர போறான் தெரியலையே. அப்பா, நீங்க எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? நீங்க இருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே பா. ரெடி டெடி, இன்னைக்கு நான் என்னோட பர்த்டேக்கு உங்களுக்கு நான் ஹியூமன் கேக் கொடுக்க போறேன். ஹியூமன் கேக்கா? நிஜமாவா பா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வேட்டைய பத்தி நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. முதல் லெசன் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. வேட்டையாட முடிவு பண்ணிட்டா எந்த ஒரு சத்தமும் இல்லாம போகணும். இந்த மாதிரி மெதுவா போகணும். வந்துட்டியா பத்துலு? இங்க கீழே பாரு. அடியில டைமண்ட்ஸ் எவ்வளவு அழகா நின்னுகிட்டு இருக்குன்னு பாரு பத்துலு. அடே, எங்கடா போயிட்டான் இவன்? அடே மோட்டோ, அப்படியே கொஞ்சம் பின்னால திரும்பி பாரு. என்னடா? அங்க பாருடா. அட பத்துலு, நீ அங்கயா இருக்க? அப்ப எனக்கு பின்னாடி யாரா இருக்கா பத்துலு? ஓடு மோட்டோ. அடே மோட்டோ, வேகம் பத்தல, வேகமா ஓடி வா. பத்துலு, காப்பாத்து. அடா, இந்த பெரிய கரடி வந்துருச்சுப்பா. வந்து யாராவது என்ன எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பியரோட முகத்துல எல்லாம் டார்ச் லைட் அடிங்க. காப்பாத்துங்க. அந்த பியர் வந்துருச்சு. எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க. வந்துடுங்க. தேங்க்யூ பத்துலு. இந்த டைமண்ட்ஸ பார்த்ததுல இருந்து பக்கத்துல இருந்த இந்த கரடியை கூட நான் மறந்துட்டேன் பத்துலு, மறந்துட்டேன். பத்துலு, இங்க பாரு. லேக்கு கடியில வெறும் டைமண்ட்ஸா மின்னுது பத்துலு. டைமண்ட்ஸா மின்னுது. அச்சோ, இவன் டைமண்ட் எங்க தேடிக்கிட்டு இருக்கானே. மோட்டோ, டைமண்ட் இங்க இல்ல. அப்படியே மேலே பார், வானத்தை நோக்கி பார். அங்க நட்சத்திரங்களா மின்னுது. அது தாண்டா கீழே வந்து ஷேடாவா விழுது. அதை பார்த்து தான் நீ ஏமாந்துக்கிட்டு இருக்க மோட்டோ. ஐ அம் சாரி பத்துலு. சார், நீங்க ராத்திரில எப்பவுமே இங்க வெளியில வராதீங்க. இந்த போலார் பியர் மனுஷங்களை பிடிச்சு சாப்பிட்றோம். அது மட்டும் இல்ல, இங்க இன்னும் நிறைய மிருகங்கள் இருக்கு. நாம இப்ப பார்க்க போறது 2வது லெசன். வேட்டை எப்பவுமே நம்ம கைக்கு கிடைச்சிடுன்னு சொல்ல முடியாது. ஏற நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்காக நம்ம மனசை விட்டுற கூடாது. அப்புறம் மனுஷங்க கிட்ட பல வகையான வித்தியாசமான ஆயுதங்கள் இருக்கும். அது கிட்ட இருந்து நாம கொஞ்சம் தூரமா விலகியே இருக்கணும். அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிச்சம் வந்துச்சே, அந்த மாதிரி. வாங்க வீட்டுக்கு போலாம். அப்புறம் பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த ஹியூமன் கேக்க தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நான் அதை கொண்டு வந்தே தீருவேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, கொண்டு வந்தே தீருவேன்.
குட் மார்னிங் மோட்டோ. குட் மார்னிங் பால். எல்லாரையும் கூப்பிடுங்க. இன்னைக்கு நாம ஒரு பெரிய ரவுண்ட் ட்ரிப்புக்கு போகணும். நாம இங்க இருந்து ரொம்ப தூரம், அதாவது சர்மட் வில்லேஜ் வரைக்கும் போக போறோம். பத்துலு, பெரிய அண்ணன், கசிட்டே ராம், எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இங்க ஒரு பெரிய விருது ரெடியா இருக்கு. ஆஹா, என்ன ஒரு அருமையான டிஃபன். டே பத்துலு, சீக்கிரமா வாடா. நம்ம சாப்பாடை யாரோ திருடி ஆட்டையை போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பத்துலு. நான் இல்ல, சொன்னா நம்புங்க. நான் இல்ல, சொன்னா கேளுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற பாடம் என்னன்னா, எப்பவுமே ஒரு வேட்டைக்காரனுக்கு கவனம் ரொம்ப முக்கியம். வேட்டையாடும் போது அவன் எப்பவுமே அவசரப்படக்கூடாது. மோட்டோ இந்த வருது பாரு. 3 சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நம்ம கேக். மோட்டோ ஒன்னு ஆப்பிள் எடுத்து சாப்பிடு, இல்லனா வாயில இருந்து தூக்கி ஏறு. இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத, பயமா இருக்கு. ஆமா. அடே பத்துலு, அதுக்கு நான் என்னடா பாவம் பண்ண? எதுக்காகடா என்ன துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு? நான் என்ன பாவம் பண்ண? இங்க இருக்கிற பேர் ரொம்ப ஈகோ பிடிச்சது. அதோட வேட்டையை யாராவது பறிச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஈகோ ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதோட வேட்டையை பின்தொடர்ந்து வந்து சாப்பிடாம விடாது. அது ரொம்ப மோசமானது. டே பத்துலு, ராத்திரில தூங்காம இருந்ததுனால என் கண்ணெல்லாம் பயங்கரமா வலிக்குதுடா. இப்ப நான் நல்லா தூங்கணும் பத்துலு, ரொம்ப தூங்கணும். என்னடா சொல்ற? நல்ல லொகேஷன் எங்க வந்தாலும் என்ன உடனே எழுப்பி விடுறா பத்துலு. இப்ப நான் தூங்கணும். இந்த பக்கம் பாருங்க, அதான் கிளாசி லேக். இது ரொம்ப அழகான லேக். இத பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இங்க இன்னும் நிறைய இருக்கு. இத பாக்குறதுக்கு நமக்கு டைம் இல்ல. வெதர் கொஞ்சம் மோசமா வேற இருக்கு. நாம சன்செட்டுக்கு முன்னாடி நம்மளோட இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். ஸ்னோ ஸ்ட்ரோம் ரொம்ப ஆபத்தானது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாமியாரே, மோட்டு ப்ளவுசி லேக்க நீ மிஸ் பண்ணிட்டியாப்பா? அது ரொம்ப அழகான லேக்குப்பா. ஆமா. அப்படின்னா எதுக்காகடா என்ன எழுப்பாம விட்டீங்க? நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நான் உடனே இங்க ரேஸுக்காக வரலடா, சுத்தி பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இது ஏன் உனக்கு புரியாம போச்சு? வண்டியை நிப்பாட்றா, நிப்பாட்டு. பதில் சொல்றா, பதில் சொல்லு. இங்க பாருங்க, என் மேல எப்பவும் கை வச்சிடாதீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க திரும்பி போகணும்னு நினைச்சா நீங்களே கிளம்பி போங்க. நான் யார்கிட்ட லிஃப்ட் கேட்டு போய்க்கிறேன். என்ன ஆள விடுங்க, நான் கிளம்புறேன். என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நிலுப்பா, நான் சொல்றது கேளு. நான் பின்னாடி திரும்பி போக மாட்டேன், முன்னாடி தான் போவேன். எனக்கு வெதர் அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பனி புயல் வரப்போகுதாம். எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்க. மோட்டோ அவரை உடனே தடுத்து நிறுத்து. அவர் இல்லாம இந்த இடத்துல நம்ம எங்கேயும் போய் சுத்தி பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாமே புதுச்சு தானே. நான் ப்ளவுசி லேக்க பார்த்தே ஆகணும் பத்துலு. டாக்டர் ஜட்கா சார், இமிடியேட்டா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. நம்ம கார் எப்படியாவது பறந்து ஆகணும் ப்ளீஸ். கார் பறந்து போச்சுன்னா அந்த லேக்கு கிட்ட போய் நம்ம மோட்டுவை நல்லா சுத்தி காட்டி இந்த ஜென்டில்மேனை திருப்பி கூட்டிட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்றது? அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாமே நல்ல வசமா சிக்கிக்குவோம். ஓகே ஓகே, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நான் ஏதாவது பண்றேன்ப்பா. ரெடிப்பா. அட என்னோட கார் பறக்க கூட செய்யுமா? அட இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. நில்லுங்க நில்லுங்க, நானும் வரேன். நீங்க என்னோட காரை எப்படி பறக்க வச்சீங்க?
இங்க பாருங்க, டாக்டர் ஜட்கா சார் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். உங்களுக்கு தெரியாது, அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படியா? என் காரை இப்ப நானே ஓட்டுறேன். வாங்க, இந்த மாதிரி என் காரை வானத்துல நான் ஓட்டுனதே கிடையாது. பாத்து பாத்து. ஏய், என்னோட காரால பறக்க கூட முடியும். இப்ப என்னால மேகங்களை கூட தொட முடியும். நாங்க பறந்துகிட்டே இந்த உலகத்தை சுத்தி பார்க்க போறோம். ஆக இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்ன பிரமாதமா இருக்குல்ல? அப்படின்னா நீ என்ன பண்ற? என்ன உடனே அந்த லேக்கு கிட்ட கூட்டிட்டு போற தம்பி? ஓகே ஓகே, இப்ப நான் உங்களை எங்க வேணாலும் கூட்டிட்டு போறேன். கீழே கூட்டிட்டு போ, கீழே கூட்டிட்டு போ. ஓகே ஓகே, என்னங்க ஸ்பீடு ரொம்ப ஓவரா இருக்கு. பாத்து 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 லேண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போ. இந்த லேக் ஐஸ் மாதிரியே உறைஞ்சிருச்சு. அழகு அழகு, சில்லுன்னு இருக்கு. காப்பாத்துங்க. என்ன மோட்டோ எப்படி இருக்கு? ஐயோமா, எங்க மோட்டோ காணோம். என்ன நடக்குது அந்த ஏரியாவில்? மோட்டோ கீழே விழுந்துட்டான். சிக்கிக்கிட்டானே. அந்த கரடி இன்னும் கூட நம்ம மோட்டோவை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன ஆக போகுது? நம்ம ஐடியா. அட காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உள்ள வந்துரு மோட்டோ, உள்ள வந்துடுறா. பத்துலோ, அது என் பேண்ட் அப்படியே காட்டிட்டு போயிடுச்சுடா. எனக்கு அவமானமா இருக்குடா பத்துலோ. அவ நம்ம கிட்ட தோத்து ஓடிட்டா, பேண்ட கூட விட்டுட்டு போயிட்டா. இன்னைக்கு நம்ம வேட்டை நம்ம கைய விட்டு போயிடுச்சு. இதுக்காக நாம வருத்தப்படக்கூடாது. எப்பவும் நாம சந்தோஷமா இருக்கணும். அட, இந்த கார் எதுக்குப்பா இப்படி நடுங்கிட்டு இருக்கு? கார் இல்ல, நான் நடிக்கிட்டு இருக்கேன். இப்ப என் உடம்பு பூரா ஐஸ் மாதிரி அப்படியே உறைஞ்சி போச்சு, குளிருது. புதுசா ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர் ஒரு ஏர் ஹண்டர். பேட்டை கிடைக்கலனா மனுஷங்கள்ட்ட கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. எது கேட்டாலும் கொடுத்துடுங்க. கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம்னா நாம உயிருக்கே கூட ஆபத்தாயிடும். ஏய், கீழே இறங்குங்க. ஹாய் பால், எப்படி இருக்க? ஹாய், எனக்கு இல்ல, இவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லு, அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அத என்கிட்ட குடுக்க சொல்லு. அண்ணே, நான் ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. என்ன புரியுதா? நீங்க இன்னும் மேலும் மேலும் என்ன கொஞ்சம் கோவப்படுத்தாதீங்க. ரொம்ப மோசமான ஆளு நானு. நான் ரொம்ப மோசமானவள, முக்கியமான ஆளு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன். நீ 4 மாசம் தூங்க மாட்ட. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என்ன நீ அடிக்க போறியா? கம் ஆன், கம் ஆன், ஹிட் மீ, கம் ஆன். ஐயோ, சண்டை போடாதீங்க. The name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஐயோ அம்மா, என் மேலேயே விழுந்துருச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. வேற யாரும் காமெடி பண்றீங்களா? அப்படி இருந்தா இப்பவே பண்ணிடுங்க. அப்புறமா கொள்ளையடிச்சுக்கிறேன். அப்படின்னா நீ என்ன அடிக்க போறியா? அப்படின்னா உனக்கு கவுண்ட் டவுனே இல்ல. லெட்ஸ் see எப்படி அடிக்கிறேன்னு பாக்குறேன். Let's see, come on. போதும்,
உன்னோட அக்கிரமம் அதிகமா ஆயிக்கிட்டே போதும். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அவரு நம்மளை எவ்வளவு அடி அடிச்சாருன்னு யாராவது என்னீங்களா? என்ன முடியல, யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க, அப்புறம் நம்மள பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. கிளம்புங்க எல்லாரும், சீக்கிரமா கிளம்புங்க. அந்த மலையில ஒரு குட்டி கிராமம் இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். வெரி குட். அடே கப்பா, வாட் a லொகேஷன். அட இது என்னது? மோட்டுவை எழுப்பவே இல்ல. அவர் மறுபடியும் கோவப்பட போறாரு. அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, எந்திரிப்பா எந்திரி. நீ ரொம்ப நல்ல லொகேஷனை மிஸ் பண்ணிட்டப்பா. மலைக்கு மேல ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குப்பா. எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? கிராமம் எங்க இருக்கு? பார்த்தது போதும் வாடா. எனக்கு ஒண்ணுமே தெரியலடா பத்துலு. நான் ஒண்ணு இங்க பாரு மோட்டு, என் மேல கோவப்படாதீங்க. இந்த விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க தூங்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் அந்த வில்லேஜே பார்க்கணும்டா. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. பாருங்க நமக்கு ஜட்காவோட கண்டுபிடிப்புகள் எப்ப பயன்பட போகுது? மேல போய் பின்னாடி திரும்பி பாருங்க. மலைக்கு பின்னாடி ஒரு கிராமம் தெரியும். அது அடடடடட, என்ன அற்புதமான ஒரு வில்லேஜ். பிரபாதம், ரொம்ப அற்புதமான ஒரு வில்லேஜ். காப்பாத்துறா. என்ன இது? ஓ, ஹியூமன் கேக்கா? ரெடி டெடி, நீங்க ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்னு அந்த ஆளை நான் எப்படி வேட்டையாடுறேன்னு பாருங்க. இந்த முறை நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. அச்சோ, இந்த கரடி எப்பதான் என்ன விடுறது தெரியலடா. பத்துலு எங்கடா போய் சேர்ந்த? டேய், யாராவது என்ன காப்பாத்துங்க, இந்த பேர் கிட்ட இரு. ஏய், இங்க பாரு, உன் குழந்தைகளை காப்பாத்து. சாரி பியர், சாரி. இப்ப பாரு, வந்துட்டு. பயப்படாதீங்க பசங்களா, நான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஆக விட மாட்டேன். மோட்டு, இந்த பிளையிங் ஹெல்மெட்டை போட்டுக்க மோட்டு. மிஸ் பண்ணிராத, உஷாரு. இந்த கரடி உன்னோட பசங்களை ரொம்ப உஷாரா பாத்துக்க. பை பை, போய் மெசேஜ் அனுப்பிடுறோம். மோட்டு கிட்ட அடி வாங்க நான் தயாரா இல்ல. நான் நிக்க மாட்டேன். என்ன விட்டுற மோட்டு. அட, இப்ப யாருமே நடுங்கலையேப்பா. அப்புறம் வண்டி எதுக்குப்பா இப்படி நடுங்குது? நான் தான் இங்க நடுங்கிட்டு இருக்கேன். இப்போ மோட்டு கோபத்துல என்ன பண்ண போறான்னு தெரியல. நீ மேல இரு. நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்க. நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். வேணாம். உன்னால ஓடி போக முடியாது. ஒருவேளை நீ ஓடி போயிட்டீன்னா அப்புறம் எங்களை அந்த வில்லேஜுக்கு யார் கூட்டிட்டு போவாங்க? மோட்டு என்ன அடிச்சிடுவாரு. நீ எங்களோட ப்ரொடெக்ஷன்ல இருக்க. எங்களுக்கு உன்னோட தேவை இருக்கு. அம்மா, இந்த சிங்கத்தோட குறில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மோட்டோ, நீ ஒன்னும் பண்ணக்கூடாது. அவரால தான் நான் அவ்வளவு தூரம் போய் விழுந்தேன். ஒருவேளை வேற எங்காவது நான் விழுந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் சிங்கம் சார்? இவர்னால கிடையாது, எல்லாமே உன்னால தான் நடந்துச்சு.
நீ எதுக்காக பார்க்கல? அடடா, கிராமத்தை பாக்குறதா இல்ல மரத்தை பாக்குறதா நீங்களே சொல்லுங்க சிங்கம் சார். நான் கிராமத்தை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் சார். நீ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. பாலு என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருக்காரு. ஓகே யா. அப்படியா? அப்படின்னா வர யாரெல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க? எங்க ப்ரொடக்ஷன்ல இருக்காரு? மோட்டோ பாலண்ணே, பாலண்ணே எங்க இருக்காரு? பாலண்ணா அண்ணா மோட்டோ, டேய் அவர் எங்கடா வந்திருந்தாங்க? இப்ப உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. இப்ப நான் உன்னை என்னடா செய்ய சொல்லு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அடே மோட்டோ, நில்லு. கோவப்படுறதுனால என்னடா புண்ணியம்? இவர் கூட தான் நம்ம முன்னாடி போன மோட்டோ. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. இப்ப பாரு, எந்த தீமைக்குள்ளே ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ அங்க இருந்து கீழே விழுந்ததுனால தான் அந்த கரடி குட்டிங்களையும் உன்னால காப்பாற்ற முடிஞ்சது மோட்டோ. என்ன நான் சொல்றது? யோசிக்கிறேல்ல? யோசி மோட்டோ, நல்லா யோசி, திங்க் பண்ணு. இத நான் யோசிக்கவே இல்லடா பத்லு. சரிங்க பால், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா நாம கிளம்புறது நல்லதுதான். கிளம்பலாமாடா பத்லு? பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அட மோட்டு, இதுக்கப்புறம் நீ வேன்ல தூங்காதப்பா. டிரைவர். அப்பா, அதே ஹியூமன் கேக் எதுக்கு? நம்ம வேற ஹியூமன் கேக் பிடிக்கலாம்ல? இல்ல குட்டிங்களா, இது என் மான சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாம குட்டிங்களா, என்னோட பிறந்த நாள் பரிசா உங்களுக்கு நான் அந்த ஹியூமன் கேக்க குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு பாக்குறேன். நல்ல வேலையா நான் அன்னைக்கு பயங்கரமா கத்துனேன். இல்லனா உங்க 2 பேரையும் அவர் பிடிச்சிட்டு போயிருப்பாரு. நான் எப்படி பயங்கரமா கத்துனேனா அதனாலதான் பயந்து ஓடிட்டான். வாங்க, அவங்க தான் வர்றாங்க. என் கூட வாங்க. அங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போக போறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாமளும் மனுஷங்களோட சாப்பாடை சாப்பிடுவோம். நிறைய பேர் கூட்டமா இருக்கும்போது அவரை என்னால பிடிக்க முடியாது. அதுக்கான நேரம் வரும்போது காத்திருந்து நான் அவரை பிடிச்சிடுவேன். என் பின்னாடியே மெதுவா வாங்க. பசங்களா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹியூமன் கேக்க கொண்டு வந்து கொடுப்பேன். அப்பா, நீங்க இன்னைக்கு சொன்னீங்களே மனுஷங்களோட சாப்பாடு சாப்பிடலான்னு. அங்க பாருங்க, அந்த சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும் போல. சார், இந்தாங்க உங்க ஆர்டர். அப்படியே சூடா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டீயை கொடுங்க தம்பி. கண்டிப்பா, இந்தாங்க. சுட சுட டீ. பத்லு, எனக்கும் நல்ல பசி. இப்ப இத நான் 1 நிமிஷத்துல சாப்பிடுவேன். எங்கடா இந்த தட்டுல இருந்தது எதுவுமே காணோம். கீழையும் இல்ல, மேலையும் இல்ல. ஹலோ வெயிட்டர், என்னோட ஆர்டரை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப பசியில இருக்காங்க. சரிங்க சார். ஆஹா ஆ ஆ ஆ உங்களோட சாப்பாட சாப்பிடாம எதுக்காக என்னோட பிளேட் எல்லாம் நீங்க காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமியாரே, நான் என்னோட சாப்பாடு தான்ப்பா சாப்பிட்டு இருக்கேன். அடே மோட்டோ, என்ன அப்படி பார்க்காத. அடுத்தவங்க சாப்பாட்டை ஆட்டையை போட்டு சாப்பிடுற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது. அப்படி பின்னாடி திரும்பி பாரு, அந்த பேர் சிங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கு மோட்டோ. அதாவது மோட்டோ கொஞ்சம் மாமா சொல்லுமா. வெயிட்டர், 1 நிமிஷம் இங்க வாங்க. நான் சொல்ல முதல்ல இங்க இருந்து ஓடுங்க. காரமான சாப்பாட்டை சாப்பிட்டு கோரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் அடுத்தவங்க ஆட்டை போட்டுல சாப்பிடக்கூடாது. நான் உங்க எல்லாரையும் சும்மா விடவே மாட்டேன். பாத்துக்கிறேன். ஆஹா ஆஹா
வெதர் எவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அற்புதமா தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். தூக்கம் வருது. ப்ளீஸ் எவ்ரிஒன் அலர்ட். புயல் வரப்போகுது. புயல் வரப்போதா? பாருங்க, இது இந்த இடத்துல இருக்கு. வேகமா வந்துட்டு இருக்கு. நாம சாயந்தரத்துக்குள்ள போய் சேரலனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். என்னாச்சு? காருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. எப்படியாவது ஸ்டார்ட் ஆயிடு ப்ளீஸ். நீங்க கீழே இறங்கி காரை தள்ளுங்க. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டிய சொல்லிட்டு பிரேக் பண்ண மாட்டாடா மண்டப்பால. நல்ல தள்ளுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கார் ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடுங்க. கிராமத்துக்கு பக்கத்துல போயிட்டா நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கு. இல்லனா இந்த பனியிலே புதைஞ்சு போயிடுவோம். ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம எதுக்கு ஓடணும்? நம்ம கிட்ட தான் ஃப்ளையிங் ஹெல்மெட் இருக்குல்ல, யூஸ் பண்ணுங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்புற சகோதரர்களே, மன்னிச்சிடுங்கப்பா. இதுல பேட்டரி டவுன் ஆயிடுச்சுப்பா. அவசரத்துல சார்ஜ் பண்ண மறந்துட்டேன் போ. இப்போ ஓடிதான் ஆகணும். ஆன் யுவர் மார்ச், கெட் செட் கோ. பெரியண்ணே, நாம தப்பான திசை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. விட்டுட்டு போயிடாத பத்லு. ஓடி வந்துடுங்க. ஆபத்து வரும்போது ஓடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா. என் உயிர் நண்பர்களே, உடன்புற சகோதரர்களே, சீக்கிரம் ஓடி வாங்கப்பா. நம்மள நெருங்கிட்டு இருக்குப்போ. நம்ம பெரிய அண்ணனோட சத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்கேயுமே அவரை காண மாட்டோம். வாங்க. எங்க ஓட பாக்குறீங்க? வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா சோலோவா பறந்துகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுத்து கூட்டிட்டு போக கூடாதா? நான் மறந்து போயிட்டேன்ப்பா. சாரி. நீங்க ஓடினதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த ஜெட்டே ஞாபகம் வந்துச்சுப்பா. இந்தாங்க, எல்லாரும் இதை போட்டுக்கிட்டு பாருங்கப்பா. உங்களை பாராட்ட வார்த்தையே இல்ல. காரையும் பறக்க வைக்கிறீங்க, நீங்க கூட பறக்குறீங்க. அந்த கரடிகளும் அதோட பாசு 2 குட்டிகளும் இந்த பனி பொழில மாட்டிக்க போது. பத்லு, காப்பாத்தணும்டா. அந்த கரடி பின்னாடி ஏன் போறீங்க? அது உங்களை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க அதை காப்பாத்துறதுக்காக அது பின்னாடி போகலாம்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் அவங்க வேலையே செய்யணும். நம்மளோட வேலை அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது, காப்பாத்துறது. என்னடா சொல்றது பத்லு? நான் போறேன், நீங்க வாங்க. நாங்க வந்துட்டோம். காதை காட்டு மட்டும் கொஞ்சம் ஹலோ கரடியாண்டா. என்னோட குழந்தைங்களை கடத்திட்டு போறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். டேய் பத்லு, அங்க பாரு, ஒரு பெரிய குகை இருக்கு. இந்த குட்டிகளை கூட்டிட்டு போய் நாம அங்க விட்டுட்டு வந்துடலாம்டா. வா. நீங்க இங்கதான் சேஃபா இருப்பீங்க குட்டிகளா. பத்லு வா. பத்லு, குட்டியை காப்பாத்துறது மட்டும் முக்கியம் இல்லடா, அத தாயையும் காப்பாத்தி ஆகணும். அப்பதான் அந்த குழந்தைங்க அனாதை ஆகாது. அடே மோட்டோ, அதுங்களுக்கெல்லாம் இந்த ஸ்னோ ரொம்ப பழகி போன ஒரு விஷயம் தான் மோட்டோ.
பத்துலு காப்பாத்து. மோட்டு சீக்கிரம் வந்துடு. அது தானாவே வெளியில வந்துரு மோட்டு. அதோ இருக்கு பாருங்க சிமெண்ட் வில்லேஜ். ஒரு வழியா நாம தப்பிச்சு இங்க வந்துட்டோம். ஸ்னோ ஸ்டோமை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அட, என்ன இது? என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நம்ம கேஜெட்டோட பேட்டரி காலி ஆயிடுச்சுப்போ. இப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கப்போ. நீங்க ஃப்ரண்ட்ல லேண்ட் பண்ண போறீங்களோ இல்ல பேக்ல லேண்ட் பண்ண போறீங்களோ? அட யாருப்பா அது? எல்லாரும் இங்க பறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ஆமா, நம்ம பெரிய அண்ணாவோட சத்தம் கேட்கல. என்ன ஆச்சு பத்துலு? டாக்டர் ஜெகா சார், அப்படி இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? விளக்கமா சொல்லுங்க. என் உயிர் நண்பர்களே, நான் இந்த வில்லேஜோட ஸ்டோரிய படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. இங்க இக்லூ எப்ப இருந்து கட்ட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் இவங்களோட ஹிஸ்டரி என்ன, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ நாங்க உங்களை சும்மா விட போறதில்ல. இந்த அற்புதமான கேஜெட்டை எங்களுக்கே நீங்க கொடுக்க மிஸ்டர் பீகர். நான் கேட்டேன்ப்பா, பேக்ல லேண்ட் பண்ணணுமா இல்ல ஃப்ரண்ட்ல லேண்ட் பண்ணணுமான்னு. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கேஜெட்டை உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ப்பா. ஆனா உங்கள யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையேப்பா. இப்ப சொல்றோம், அடிங்க, நல்லா அடிங்க, விட்டுறாதீங்க. வாங்க, உங்க எல்லாருக்கும் இக்லூ ரெடியா இருக்கு. உங்களுக்காக நான் ஒரு பெரிய இக்லூ எடுத்திருக்கேன். அதுல நீங்க 5 பேர் தங்கிக்கலாம். ஐயோபா, சீக்கிரமா இக்லூவை காட்டுங்க. அதோட சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. என் உயிர் நண்பர்களை, உடன்பிற சகோதரர்களை என்னையும் கூட்டிட்டு போகப்போ. இது இக்லூவா இல்லனா 5 ஸ்டார் ஹோட்டலா? அம்மா, ஆமா, இது ஆக்சுவலா டூரிஸ்டுகளுக்காக கட்டினது. அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமா கட்டி கொடுத்திருக்காங்க. வாங்க, இப்ப நாம நிம்மதியா தூங்கலாம். அந்த பாலுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. வா பத்லு. ஓ, திறந்துடே. எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையா? அச்சச்சோ மோட்டோ, அப்படியே கொஞ்சம் இங்க பாருடா. நாம நல்ல வசமா சிக்கிக்கிட்டோம். அங்க பாருங்க. அநேகமா நேத்து ராத்திரி நல்ல பனிப்பொழிவு பொழிஞ்சு இருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிருக்குன்னு தான் என் மனசுக்கு தோணுது. என்ன பண்றது மோட்டோ? நீ என்ன பண்ற? உடனடியா அந்த டிரைவர் அண்ணாவுக்கு போன் பண்ணி கூப்பிடு மோட்டோ. காப்பாத்த சொல்லு. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ எங்க பாருக்க? நாங்க எல்லாரும் இங்க பனியில நல்லா மாட்டிக்கிட்டோம்ப்பா. வாப்பா. ஆமா, நேத்து ராத்திரி இங்க ஒரு பயங்கரமான பனி புயல் வந்துச்சு. எல்லா இக்லூவும் பனிக்குள்ள புதைஞ்சிருச்சு. நாங்க கூட இங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். பாருங்க, என்னாலயும் வெளியில வர முடியாது. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, அப்ப எங்களுக்கு யார்ப்பா உதவி செய்வாங்க? இப்போ உங்களுக்கு அந்த கடவுளால தான் உதவி செய்ய முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இக்லூவோட பேட்டரி லைன் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் இக்லூவோட ஆக்சிஜனும் கம்மி ஆயிடும். ஐயோமா, நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா இல்ல பயமுறுத்திட்டு இருக்கியா? இப்ப நாம இங்க இருந்து எப்படி வெளிய போக போறோம்? பத்லு, வயிறு காலியா இருந்தா எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா பத்லு? ஏதாவது பண்ணு. ஐடியா. சமோசாவை எடுத்து சாப்பிட்ட உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டு மோட்டோ. ஏன்னா உன்னோட பேக்ல நான் ஏகப்பட்ட சமோசா மறைச்சு கொண்டு வந்திருக்கேன் மோட்டோ. விட்டுறாத. நல்ல வாய்ப்பு. சமோசா எல்லாம் இந்த மோட்டுக்கிட்ட காலி ஆயிடுச்சு. அதாவது அது எப்படி காலி ஆச்சுன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். சாப்பிடுங்க சலா குட்டிகளா. சாரி நண்பர்களே, சாரி. அந்த குட்டிங்க பசியா இருந்ததுனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நண்பர்களே. நீ பியரோட பசங்களை காப்பாத்திட்டப்பா. ஆனா நாம பொழைக்கிற வழியை இப்படி மூடிட்டியாப்பா. இப்ப என்ன பண்ண போற மாமியார? அட, இது என்னப்பா சத்தம்? ஆமாடியாமா, இப்ப நான் இங்க போக போறேன்பா. மாமியார, ஐ எம் கமிங். இது எப்படிப்பா உள்ள வந்துச்சு? இது எந்த வகையான பேர்ப்பா? இன்னும் கூட துரத்திக்கிட்டே இருக்கு.
நான் உங்களை விட மாட்டேன். அப்படியே அங்கனக்குள்ளேயே நில்லு. ஒரு நிமிஷம் இருங்க அண்ணாச்சி. இந்த உலகத்துல சாப்பிடுறதுக்கு என்னென்னமோ இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த அப்பாவிகளை கொல்லணும்னு துடிக்கிறீங்களே. உலகத்துல எவ்வளவோ சாப்பாடு இருக்குது உண்மைனா, மனுஷங்க மட்டும் எதுக்காக மிருகங்களை சாப்பிடுறீங்க? மனுஷங்க படிச்சவங்க, புத்திசாலிங்க, இருந்தாலும் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுறாங்க. நாங்க மட்டும் ஏன் சாப்பிடக்கூடாது? பேரண்ண, நீங்க சொல்றது 100% உண்மைதான். பத்துலு அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவான். எல்லா தீமைக்குள்ளயும் ஒரு நன்மை அடங்கி இருக்குடா மோட்டூன்னு. நீங்க என்ன கூட்டிட்டு போனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் ஒருத்தனால என் நண்பர்கள் எல்லாம் பாதிக்க கூடாது. இங்க நாங்க பெரிய படிப்போர்ல மாட்டிக்கிட்டோம். வேணும்னா நான் மட்டும் உங்க கூட வரேன். இங்க பாருங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் உங்க கூட வரேன். என்னையும் சேர்த்து சாப்பிடுங்க. இங்க பாருங்க, இந்த 3 பேரை எப்படியாவது அனுப்பிடுங்க. உங்களுக்கு நானும் கூட வந்துடுறேன். நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒவ்வொரு முறை என்னையும் என் பசங்களையும் காப்பாத்த வந்தப்பெல்லாம் எங்களை பிடிக்க தான் வந்த நினைச்சுக்கிட்டேன். ஆனா நீ ரொம்ப நல்லவன், யாருக்குமே தீங்கு நினைக்காத நல்ல மனுஷன். அழுவாதீங்க கரடி என்ன, அழுவாதீங்க. இப்போ நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். இனிமே நமக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். நான் இது வரைக்கும் நிறைய மனுஷங்களை பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்தது இல்ல. எப்பவுமே மத்தவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்க உயிரை பணைய வச்சு கூட மத்தவங்களை காப்பாத்துறீங்க. சாரி, என்னால ஒன்ன சாப்பிட முடியாது. மிருகமா இருந்தா என்ன, எங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குப்பா. எமோஷன்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. என்ன ஒண்ணு, என் பசங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், என்னோட பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹியூமன் கேக் கொடுக்கறேன்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் பின்னாடி துரத்திக்கிட்டே இருந்தேன். நான் என்னைக்குமே வாக்கு தவறுனதே கிடையாது. என்ன கூட்டிட்டு போங்க, நாம எதுவா இருந்தாலும் சமாளிச்சிருவோம்ல. உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அப்ப உங்க பசங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கத்தானே. அவங்களும் நிச்சயமா என்ன சாப்பிட மாட்டாங்க. நாங்க இது வரைக்கும் எங்களை பிடிக்க வர மனுஷங்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம். அவங்க எங்க இனத்தையே அழிச்சிடுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமான மனுஷங்களா இருக்கீங்க. போயிடுங்க, நான் உங்களை சாப்பிட போறதில்லை. அண்ணா கரடியான, நீங்க முதல்ல இங்க இருந்து பதுக்கிக்கங்க. பணியில புதைஞ்சு போன எல்லா மக்களையும் நாங்க காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து பாக்குறோம். அம்மா அம்மா உயிரை சரியான நேரத்துல காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். நான் சொல்ற வரைக்கும் நீங்க உங்க கண்ணில் இருக்க கட்ட கலட்ட கூடாது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, இப்ப நீங்க உங்க கண்ணில் இருக்க கட்ட கலட்டலாம். அப்படியே ஹாப்பி பர்த்டே பாட்டை நீங்க பாடலாம். அப்பா, இவரை எதுக்கு இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? அவருங்க, அவத்தை விடுங்க. இவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஆனா உங்களுக்கு ஹியூமன் கேக் வேணும்னு சொன்னீங்கல்ல, நான் வாக்கு கொடுத்ததுனால அதை நிறைவேற்றிட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, உங்க அப்பா என்னைக்குமே வாக்கு தவறுனது இல்லைன்னு. ஆனா யார் எங்களை அடிக்கடி காப்பாத்தினாரோ அவர் எப்படி எங்களால சாப்பிட முடியும்? நாங்க இப்ப வளர்ந்துட்டோம், எங்களுக்கு இது கூட புரியும். இன்னைக்கு நீங்க எங்க கிட்ட ஒண்ணு கத்துக்கோங்க. எல்லா மனுஷங்க கெட்டவங்க கிடையாது. சில மனுஷங்க நல்லவங்களா இருப்பாங்க. எப்படின்னா இந்த அங்கிள் அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. என்னோட செல்ல குட்டிங்களா, நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல மனசையும் சாரி கொடுத்துட்டாரு. அங்கிள், எங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. சாரி.
ஒருவேளை நீங்க எங்களை அடிக்கடி காப்பாத்தின விஷயம் அவருக்கு தெரியாது போல இருக்கு. அருமைடா கண்ணுங்களா, அருமைடா. அவருக்கு தெரியாதது ஒண்ணே ஒண்ணுதான். அவருக்குள்ள இருக்கிற அந்த பாசமும் பந்தமும் உங்களுக்குள்ள இருக்குங்கிறது அவருக்கு தெரியாம இருக்குதுதான். இப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். அதாவது உப்மா ஃபேமிலி. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் தாராளமா வாங்க. இப்ப நாம இந்த பர்த்டேவே கொண்டாடலாம். எங்க பாருங்க பாலு செல்லக்குட்டி, உடனே இந்த கேக்கை நீங்க கட் பண்ணுங்க. இதை தான் நீங்க கட் பண்ணி சாப்பிடணும். இது பேர் தான் ஹியூமன் மேன் கேக்கு. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு 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 டு. இது கனவில்ல, நிஜம்தான். உண்மையிலே நிஜம்தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.